இல்லை ராஜா. எடுங்க. எப்படி என்றா அந்த கனவை காண்றப்ப நீங்க விளங்கப்படுத்தினீங்க தானே. எப்படி என்றா இப்ப மலையில இருந்து உழுவுற நேரம் அந்த உளுந்தவர் அனுபவத்தை காண்டவர் தானே பெறாரு. இந்த கனவுல இந்த உதாரணத்துக்கு என்ன வாரிசு வந்திருந்தார் எப்பவுமே அவர் அனுபவத்தையும் பெறாருதான் காண்பவன் என்று நீங்க விளங்கப்படுத்தினீங்கவா? அது சரியா புரிபடல சாஜா. எப்படி அதென்று இப்ப கனவுல காண்பவன் சொல்லுங்க சொல்லுங்க எடுங்க. காண்பவன் வந்துட்டு நான் கனவு காணக்குள்ள நான் என்று சொல்லி என்னத்தான் நினைவுல எடுத்துக்கிட்டு கனவை காண போறேன். அப்படி இருக்கிறப்ப அந்த அனுபவத்தை நான் கண்டேன். இப்படித்தான் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன். அந்த நடந்த சம்பவம் அப்படியே அந்த அனுபவத்தை பெறதுக்கு நடந்ததுதான். ஆனா இப்ப அதுல என்னோட இப்ப உங்களை எடுத்துக்கிட்டால அந்த கனவுல அதை நான் என்று உணர்ந்து அதை விளங்கி கொண்ட மாதிரி புரிபடு இது இல்லை. அது எப்படி என்று இன்றைக்கு கொஞ்சம் ரெக்கார்டு இருந்தா அதை கேட்டு திரும்ப திரும்ப கேட்க விளங்கும். ரெக்கார்டு இல்லை தானே, அதுல விளங்கப்படல. நேற்று கொஞ்சம் ரெக்கார்டு கொஞ்சம் மறந்து போயிட்டு இன்றைக்கு போட்டிருக்கு, பிரச்சனை இல்லை. இப்ப அந்த காண்போன் என்று சொல்ற நிலை இருக்கே, அந்த நிலை உங்களுக்கு விளங்குற மாதிரியே கொஞ்சம் எடுப்போமா? அதை நினைவு எடுங்களே. அந்த நினைவுல இருந்து விஷயங்கள் தான் கனவுல வெளிப்படுகிறது இல்லையா? நினைவுல இருந்த கனவுல வெளிப்படுகிறது. அப்ப அந்த நினைவுக்கு சொந்தக்காரங்க யாரு? கனவை கண்டு கொண்டு இருக்கிற அந்த காண்போம். கனவை கண்டு கொண்டிருக்கிற அவன் தான் அந்த நினைவுக்கு சொந்தக்காரன். இப்ப நீங்க கனவு கண்ட நீங்க எடுத்த அனுபவத்தை நீங்க ஒரு மலையிலிருந்து குதிச்சு ஒரு அனுபவத்தை பெற்றீங்க. அதே நேரத்துல மலையிலிருந்து குதிச்ச உங்கள ஒருத்தன் வந்து காப்பாத்துறான். வெப்பமே மலையில குதிச்சவங்கள வந்து கீழே வந்து உங்களை காப்பாத்துறான். மலையில குதிச்ச அந்த அனுபவத்தை நீங்க பெற்றேண்டு நீங்க அந்த அனுபவத்தோட அங்க இருக்கிறீங்களா? இன்னைக்கு இல்ல. நீங்க மலையில குதிச்ச நீங்க ஆள் சரி என்று வைங்களேன். இப்ப மலையில குதிச்ச அனுபவம் உங்ககிட்ட இருக்கா? இல்லையே. ஆனா உங்களை வந்து ஒரு ஆள் காப்பாத்துறாருவா. அவர் வந்து உங்களை காப்பாத்தின அனுபவம் அவர்கிட்ட இருக்கா? காப்பாத்தின அனுபவம் அது தெரிஞ்சு. அப்ப அந்த அனுபவம் உங்களுக்கிட்ட இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? நீங்க மரணிச்சிட்டீங்க. அப்ப உங்களுக்கிட்ட இப்ப மரணத்தின் ஜீவன் என்ன? மறதி. என்னத்தை மறந்தீங்க? நான் இருக்கணுங்கிறத மறந்துட்டேன். அதனால இல்லை. இப்ப நீங்க நான் இருக்கணுங்கிறத மறந்துட்டா நீங்க மலையில குதிச்சேங்கிறது நான் போயிருக்குமா? அதுவும் இல்லை. அப்ப நீங்க மொத்தத்துல மறந்தே இல்லை.
எல்லாத்தையுமா நினைவையா? இப்ப உங்களோட அனுபவம் என்று சொல்லி நீங்க நினைச்ச எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டீங்களா இல்லையா? ஓ. அதுதானே மறதியின் ஜீவன். நான் நினைச்சது அனுபவம் நினைச்ச அத்தனையும் மறந்துட்டு பிறந்தீங்க, வாழ்ந்தீங்க, இறந்தீங்க என்கிற எல்லாம் இப்ப உங்களோட நினைவுல இருக்கா, மறந்து போயிட்டா? எல்லாம் மறந்துட்டு. அதுதான் நீங்க. இப்ப அங்க ஒரு ஆள் வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காரே, அவரு இப்ப இன்னும் அந்த மறக்கிற இடத்துக்கு வந்துட்டாரா, மரணிச்சிட்டாரா? அவரு மரணிக்காதல அவரு அந்த அனுபவத்தை எப்படி எடுக்காருன்னா அவர் அனுபவமா எடுக்காரு. சரியா? இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது எங்க நடக்குது? நினைவுலையா கனவுலையா? கனவுல வந்து நடந்துட்டு. அப்ப கனவுல நடந்துட்டு இருக்கிறது தான் பேசிட்டு இருக்கேன். இப்ப அவர் வந்து உங்களை தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் உங்களை பாதுகாத்து இப்படி ஒரு அனுபவத்தை பெற்றாரா இல்லையா? இப்ப நான் 2 விஷயத்தை உதாரணம் காட்டுறேன். இந்த உதாரணத்தை வச்சு மொத்த உலகத்தையுமே நீங்க சிந்தனைக்கு எடுத்தீங்கன்னா தெளிவா விளங்கும் விஷயம். அப்ப இப்ப அவரு அந்த அனுபவத்தை நான் பெற்று கொண்டிருக்கிறதாக அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அவர் இன்னும் மரணிக்கல. அந்த மரணம் என்ற மறதி ஏற்படல. இப்ப அவருக்கு மரணத்தின் ஜீவன் என்ன செய்யல, அந்த மறதி என்கிற இடத்துக்கு போகல. சரியா? ஜீவன் என்று சொல்றது என்ன சாமா? உயிரை சொல்றியா, நப்ச சொல்றியா? உயிரெண்டு ஐனிக்கு ஏன் செல்லல உஸ்தாத்? உயிரெண்டு சொல்லிருக்கணும்பா. ஐனிக்கு ஏன் ஜீவன் என்று சொல்றாங்க? இப்ப மரணத்தின் உயிர் மறதி என்று அறிந்தால் என்று எழுதலாமா இல்லையா? அப்படி எழுதிக்கலாம். அப்ப அப்படி எழுதாக மரணத்தின் ஜீவன் என்று எழுதி மறதி என்று காட்டினா அது நப்ஸ். என்ற வேதம் என்ன சொல்லுது? குள்ளு நப்சின் தாய்க்கத்துல் மௌத் என்று தான் சொல்லுது. எல்லா நப்சும் மரணத்தை அனுபவித்தே தீரணும் பண்ணா அந்த மறதி என்கிற இடத்துக்கு வந்துதான் ஆகணும். சரியா? இதை சின்ன ஒரு நுட்பம் கொண்டு இடையில வச்சுக்கோங்க. இப்ப விஷயத்துக்கு வருவோம். இப்ப அவரு நான் அனுபவத்தை இவரை தூக்கிட்டு போய் வச்சு பாதுகாப்பாக இவரை பாதுகாத்துண்டா அவர் மரணிச்சிட்டாரு. அவரை கொண்டு போய் அவரை பாதுகாத்து அவரை ஒரு குடும்பத்திட்ட ஒப்படைக்கும் வரைக்கும் அவர் எடுத்தது அவ்வளோ அவர் அனுபவமா இல்லையா? அப்படி அவரு நினைக்காரு. சரியா? இப்ப மொத்தத்துல இப்ப இவரே மரணிச்சதாக குதிக்கிறதாக எடுத்த இந்த அனுபவத்திலிருந்து இவர் மறந்துட்டாரு. அவர் இன்னும் மறக்காம இருக்காரு. அந்த கட்டத்தில சரியா, அந்த கனவு காண்றவர் இருக்காரு, அவரு விழிச்சு ஒளிம்பிட்டாருன்னு வைங்களேன். ஒளிம்பினா இப்ப அனுபவத்தை மறந்த அந்த நிலையும் அனுபவத்தோட இருக்கிற அந்த நிலையும் யாருக்கிட்ட இருக்கும்? அப்ப மொத்தத்துல இவரு மலையிலிருந்து குதிச்சு இவரு மரணிச்சிட்டாரு என்கிற அனுபவமும் அந்த கண்டவர்கிட்ட இருக்கு. கனவு கண்டவர்கிட்ட இருக்கா இல்லையா? அதே மாதிரி அவரை கொண்டு போய் பாதுகாத்து இதெல்லாம் செஞ்சுங்கிற அனுபவமும் யாருக்கிட்ட இருக்கு? அவர்கிட்ட எங்க இருக்கு அந்த அனுபவம்? எயினுக்கு இருக்கு? எந்த இடத்துல இருக்கு? அறிவுல இருக்கு.
நினைவுல இருக்கு. நினைவுல இருக்கு. இப்ப நினைவுல இருந்தது கனவுல வந்தியா, கனவுல நடந்தது நினைவுக்கு வந்தியா? இப்ப நாம வளமையா காண்ற கனவு இருக்கே, இங்க படுத்த உடனே காண்ற கனவு நம்முடைய நினைவுல இருக்கிறது தானே கனவுல வருகிறது. இப்ப உலகம் நீண்டதோர் கனவு என்கிற இந்த கனவும் நினைவுல இருக்கிறது தானே வந்திருக்கும். உலகம் நீண்டதோர் கனவு, அதன் இருப்பிடம் இருதய நினைவண்டா, இருதய நினைவுல இருந்தது தானே நீண்ட கனவாக இன்னும் போயிட்டு இருக்கு. இப்ப கட்டம் ஒரு கட்டத்தை இப்ப நாம பேசிட்டு இருக்கோம், ஒரு சம்பவத்தை மட்டும் எடுத்து பேசிட்டு இருக்கோம். இப்ப மொத்தத்துல நினைவுல என்ன இருக்கோ அத்தனையும் கனவாக வெளியாகி முடிகிறேன்டா, கனவாக வெளியாகிறேன்டா, எவ்வளவு காலம் எடுக்கும்? அது வரையறை இல்லையே. ஏனென்றா நினைவுல எதுவோ நீங்களும் எப்படி உதாரணம் அதுக்கு சொல்லப்படுகுதுண்டா, இந்த கடலை மையாக்கி இந்த மரங்களை எல்லாம் நீங்க பேனையாக்கி அல்லாஹ்வுடைய நாமங்களை நீங்க எழுத துவங்கினாலும் உங்களால எழுதி முடிக்க இயலாது. அப்ப அப்படி நினைவுல இருக்கு. இப்ப நாம ஒரு கட்டத்தை தான் இப்ப நாம பேசினேன் நம்ம விளங்குறதுக்காக. நாம வளம்பியா காண்ற கனவோட ஒப்பிட்டு உதாரணத்துக்கு தெளிவா விளங்குறேன்டா அப்படித்தானே விளங்க வேண்டியிருக்கு, அப்படித்தானே விளக்க வேண்டியிருக்கு. அந்த அனுபவம் தானே எல்லாருக்கிட்டையும் இருக்கு. அப்ப அதை வச்சு இயல்பாக இருக்கிற இந்த இயற்கை என்ற என்ன என்கிறத என்ன செய்யறோம், விளங்கிட்டு இருக்கேன், அறிஞ்சிட்டு இருக்கோம். அப்ப இப்ப கனவுல பாதுகாத்தேங்கிற அனுபவத்தையும் கனவுல மலையிலிருந்து குதிச்சு மரணிச்சிட்டனுங்கிற அனுபவமும் கனவு கண்டு கொண்டிருக்கிற அவர நினைவுல இருந்த பதிவா இல்லையா? அவர் நினைவுல இருந்த பதிவு. அப்ப முதல் அவர் கனவுல வெளியாகிறதுக்கு முதல் எங்க இருந்துச்சு? நினைவுல இருந்துச்சு. நினைவுல எப்படி இருந்துச்சு? இவர் தனிய குதிக்கிற அப்படி அந்த பதிவும், அவர் இவரை பாதுகாத்து கொண்டு போற அந்த பதிவும் எப்படி இருந்துச்சு? வேற வேறையா இருந்துச்சா, ரெண்டும் ஒரே நிலையில இருந்துச்சா? ஒரே நிலையில இருந்துச்சு. அப்ப இப்ப கனவுல யாரு என்ன அனுபவத்தை எடுத்தாலும், யாரு என்ன அனுபவத்துல இருந்தாலும், யாரு என்ன அனுபவத்துக்கு இனி வந்தாலும் எல்லாமே மொத்தமா எங்க இருக்கி? நினைவுல இருக்கு. அந்த நினைவுல போய் சிந்திச்சா எப்படி இருக்கும்? அது இந்த நினைவுல போய்த்தானே சிந்திக்கணும் அது எப்படி இருக்கேன்னு. இந்த கனவுல எப்படி இருக்கி? விவரமா இருக்கி. அவர் தனியே நிக்காரு, தனியா அந்த அனுபவத்தை எடுக்காரு. இவர் தனியே நிக்காரு, இவர் தனியா அந்த அனுபவத்தை எடுக்காரு. அவர் தனியே சாப்பிட்றாரு, தனியா அந்த அனுபவத்தை எடுக்காரு. இவர் வேற என்னமோ சாப்பிட்றாரு, இவர் வேற என்னமோ அனுபவத்தை எடுக்காரு. இப்படி ஒவ்வொருத்தரும் தனித்தனி அனுபவங்களை எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தானே கனவுல இருக்கி. கனவுல அப்படித்தானே தென்படுகிறது. அப்படி கனவுல இருக்கிறதுக்கும் அப்படி தென்படுறதுக்கும் அப்படி காண்றதுக்கும் காரணம் என்ன? அவர் கனவண்டி இதை உணரையும் இல்லை, கனவுல வாழ்றமண்டி நினைக்கையும் இல்லை, அது கனவு என்கிற நிலைக்கு அவர் வரையும் இல்லை. அவர் தனியே ஒரு தனிப்பொருளாக தன்னை எண்ணிக்கொண்டு வாழ்றது தானே காரணம். அப்படி வாழ்றது ஞாபகமா மறதியா? மறதி. அப்ப ஒவ்வொருத்தரும் தனித்தனி அனுபவங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காக என்று அவர் நினைக்கிறது ஞாபகத்தில் எடுக்காரா, மறதியில் எடுக்காரா? மறதியில் எடுக்காரு.
அதை ஏன் கேட்காரு? மறந்திருக்கிறதால கேட்காரு. அவரு நான் இந்த கனவை காண்றவன் நான் தானுங்கிற அந்த இருப்பு நிலையில இல்லாததுலான கேட்காரு. ஓ ஓ ஓ அப்படி கனவு காண்றனுங்கிற அந்த காண்போனுங்கிற இடத்துல இருப்பு நிலையாக இருந்தா, விழிச்சிருந்தாரண்டா, அந்த விழிப்பை பெற்றிருந்தாரண்டா, கனவத்த உலகில் அவருக்கு விழிப்பு ஏற்பட்டிருக்குமெண்டா, அந்த விழிப்பு ஊட்டப்பட்டிருக்குமெண்டா, இல்லாட்டா அந்த அறிவு தட்டி ஒழுப்பப்பட்டிருந்தா, அந்த நினைவுல இது எப்படி இருக்குங்கிறத அவருக்கு அந்த உண்மை விளங்கியிருக்குமா இல்லையா? ஓ அப்ப நினைவோடு சிந்திக்கிறவருக்கு என்ன உண்மை விளங்க போகுது? என்ன உண்மை வெளியாக போகுது? ஹக்கு வழியாக போகுது. அதான் அந்த அந்த ஹக்கு என்ன என்று வெளியாக போகுது? நிறம் தோற்றம் பேரன்றி. செல்லுங்களேன் சத்தமா அப்படியே. நிறம் தோற்றம் பேரன்றி நிலையான பொருள் ஏதென்று விளங்கப்படுது. விளங்கின உடனே நினைவோடு சிந்திக்கிறவருக்கு அந்த நினைவுல என்ன இருக்கிறதாக வெளியாக போகுது? ஹக்கு உண்மை என்ன வெளியாக போகுது? எல்லாமே நிறம் தோற்றம் பெயரன்றி அதுல நிலையான ஒரு வேற பொருள் இல்லை. அப்ப நிலையான பொருளா அங்க இருக்கு என்ன நினைவுல? நிறம் தோற்றம் பேருதான். அப்ப அந்த நிறம் தோற்றம் பெயர்ங்கிறது நினைவுல எப்படி இருக்கி? அது நிலைச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன? அது எப்படி நிலைக்குது? நிலையா இருக்கென்று ஒஸ்தாது. அதாவது நிறம் தோற்றம் பெயரன்றி நிலையான பொருள் ஏது என்று கேட்டா அந்த கேள்வியை தெளிவா விளங்குங்க. அந்த நிறம் தோற்றம் பெயர நிலையான பொருள் என்று செல்ல வாராகளா, நிறம் தோற்றம் பெயர நிலை இல்லாத பொருள் என்று செல்ல வாராகளா என்கிற நுட்பத்தை நல்ல நுட்பமா கிரகிக்கணும் முதல். இப்ப நினைவுல போய் இருந்து சிந்திச்சா தான் அது அந்த நுட்பம் என்ன செய்யும்? அறிவுக்கு படும், அறிவுல வழியாகும். அப்ப நிறம் தோற்றம் பெயர் அன்றி நிலையான பொருள் ஏது என்று கேட்டா என்ன சொல்ல வாராக? நிறம் தோற்றம் பெயர் தான் நிலையான பொருள். அது அப்படி நிலையான பொருள் என்று உனக்கு அந்த உண்மை வெளியாகிறேன்டா, அந்த உண்மை உனக்கு தெரிய வாரேன்டா, அந்த உண்மையை நீ பெற்றுக்கொள்றேன்டா, என்ன செய்யணும்? வகுமோட மருட்சியோட சபல புத்தியோட இருந்து சிந்திக்க கூடா, நினைவோட இருந்து சிந்திக்கணும். நினைவோட இருந்து சிந்தித்துப்பார், ஹக்கு வெளியாகும் சிந்தித்துப்பார். அப்ப சிந்திக்கிறதால என்ன இப்ப அங்க தெளிவாக போகுது? வகுமு தெளிவாக போகுது. வகுமண்டா என்ன? வகுமண்டா பேதம் காண்ற புத்தி. வகுமண்டா வேறு கண்டது, பேதம் காண்ற அந்த புத்தி, மருட்சி இல்லையா? அப்ப இப்ப அந்த வகுமோட மருட்சியோட இருக்கிறதால அவர் ஒரு அனுபவத்தை பெறாரு, இவர் ஒரு அனுபவத்தை பெறாரு, இவர் ஒரு அனுபவத்தை பெறாரு என்ற அந்த அறிவு இருக்கு நம்ம கிட்ட. இது புலன்கள் ஊட்டிய அறிவா இல்ல இயல்பா இருக்கிற அறிவா? புலன்கள் ஊட்டிய புத்தறிவு. அப்ப அந்த அறிவு அந்த வகுமு தெளிவாயிட்டா அந்த காண்போனா இருக்கிற அவன் நினைவுல இல்ல, அந்த காண்போனுங்கிறது தான் நினைவு என்று எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விளங்கணும் எடுத்துக்காதான் அதை வேறு பிரிச்சு காட்டுறேன். அந்த காண்போனுங்கிறது எதையுமே வேறு பிரிக்கிற ஒரு நிலை இல்லை. அது காண்றவரோட தெரியும், கண்டுகிட்டு இருக்கிறவரோட தெரியும், காண்ற பொருள் ஒரு இடத்தை இருக்கேன்னு அர்த்தம் இல்லை. அவன் அந்த காண்ற அந்த பொருளைத்தான் விளங்கப்படுத்திட்டு இருக்கேன். அப்ப இப்ப அந்த அனுபவம் எல்லாத்தையும் மொத்தத்துல கண்டவன் யாரு? தண்ணில அவங்க எப்படி கண்றீங்க? அந்த அனுபவத்தை எப்படி கண்றீங்க? எப்படி அவனுக்கிட்ட அந்த அனுபவம் இருக்கென்று விளங்கி கொள்றேன்டா,
அந்த நினைவுக்கு போகணும். ஏன்னா அந்த நினைவுக்கு உரியவர் கனவுல வந்திருக்கிற யாராவது சொந்தம் கொண்டாடலாமா? இந்த நினைவு, இந்த கனவை கண்ட இந்த நினைவுக்குரியால் நான் தானண்டு. அப்படி சொந்தம் கொண்டாடுறதுக்கு கனவுல ஏதாவது ஒரு பொருள் இருந்துச்சா? அப்ப அந்த காண்போன்ங்கிற அவன் நினைவுல இவகையில் இதெல்லாம் என்னையா இருக்கி, என்னையா இருக்க நிறம் தோற்றம் பேரே அன்றி என்றா நிறம் தோற்றம் பேராக இருக்கி. அப்படி இருக்கிற இவக என்ன அனுபவத்தை பெறுவாங்க? என்ன அனுபவம் இருக்கும் இப்ப இவர்கிட்ட? இது எல்லாமே யார் அனுபவம்? அதுதான் நினைவுங்கிறது. அப்படி அந்த நினைவோட சிந்திக்கிறவருக்கு இந்த உண்மை வெளியாகுமா இல்லையா? வெளியாயினோட என்ன தெளிவாகுது? அவர் ஒரு அனுபவத்தை பெற்றாரு, இவர் ஒரு அனுபவத்தை பெற்றாரு, இவர் ஒரு அனுபவத்தை பெற போறாரு. இனி வாரவக பெறதுக்கு ரெடியா இருக்காக. ஏற்கனவே நிறைய ஆக்கள் அனுபவத்தை பெற்று கொண்டிருந்தாக என்கிற வகுமும் தெளிவாகுமா இல்லையா? வந்தா மொத்தத்தில ஏக வியாபகமா இருக்கிற அந்த அனுபவத்தில் இருக்கிறவன் யாரு? கனவை கண்டு கொண்டிருக்கிற அந்த காண்போனா இல்லையா? அவனிடத்தில எப்படி இருக்கிறது? அந்த நிலையில இருந்தாதான் உணரலாம், உணர்த்தப்படும், உணரச் செய்யும், உணரலாம். அதைத்தான் உஸ்தாது எப்படி சொல்றாங்க? கனவினில் கண்ட பொருள் காண்போனே தனையன்றி கருவினில் வேறியாமோ என்று சொல்லி போட்டு அடுத்தது எப்படி சொல்றாங்க? பேரண்ட வெளியும் மற்றெல்லாம், மற்றெல்லாம் என்றா எல்லாம் மொத்தம் அவன் சொல்லால், அவன் சொல்லால். அவன் என்ன பாஷையில சொல்லியிருப்பான்? என்ன பாஷையில சொல்லியிருப்பான்? என்ன பாஷையில பதிஞ்சிருக்கும்? என்ன பாஷையில அந்த நினைவில் இருக்கும்? அதுதான் இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. இதை உங்களுக்கு வேறொரு உறவாட்டத்தில் இன்னொரு வகையை நான் விளங்கப்படுத்திட்டு இருக்கேன். அந்த நுட்பம் பிடிபட்டிருக்கும். அதுக்கு உதாரணத்துக்கு காட்டினேன். இப்ப நாயண்டு செல்றத தொடர்ந்து நாம இன்னிட்டு பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அந்த நாயண்டு செல்றத நாயண்டு தொடர்ந்து பார்க்கறதுக்கு என்ன காரணம்? நாம அதை நாயண்டு பதிஞ்சு வச்சு நமக்கு யார் தந்தது? இவைகளெல்லாம் உங்கள் மூதாதைகள் அன்றி ஒன்றுமே இல்லை. இப்ப தெரிகிறதா இல்ல நாம நாய் என்று சொல்றதா? அப்ப அதை எடுத்து விட்டா அண்ணன் தெரிகிறது என்னங்கிறது நினைவுல அந்த நினைவுக்குரியவன் உணர்ந்த பொருள்ங்கிறதும் அந்த சொல்லும்ங்கிறதும் விளங்கும். இது காண்பனிடத்தில் விளங்குறது. இப்ப நாயண்டு சென்னதும் நாயண்டு பார்த்தது யாரு? கனவுல இருக்கிறது. அது உண்மையில அந்த நாயண்டு அவருக்கு தெரிஞ்சது காண்போனுங்கிற கண்டு கொண்டிருக்கிற நிலையில அவர் நினைவுல உணர்ந்த ஒரு பொருளா இல்லையா? அது அனுபவத்தில் உள்ளதா இல்லையா? அவர் நினைவுல அந்த அனுபவம் எப்படி வந்திருக்கும் அவருக்கு? கடவுள் கற்பனையில் அண்ணா அது அழியுமா? இல்ல.
அப்ப காண்போனுங்கிற நிலை கடவுள் கற்பனையில் இருக்கும் ஞானம். காண்போனுங்கிற நிலையில உணர்ந்திருக்கிற நிலை, உணரப்படுறது, உணர வேண்டியது சரியா கடவுள் கற்பனையில் இருக்கிற ஞானம். கடவுள் கற்பனையில் இருக்கிற அந்த ஞானம் அவன் எங்க கற்பனை பண்ணான், எங்க அது வெளியாயிச்சு, எங்க அவன் காண்றான், தன்னிலையில. அத அவன் கற்பனை பண்றதுக்கு வெளியே இருந்து கொண்டு அவன் கொண்டாந்ததும் இல்லை, அவனுக்கிட்ட இருந்து கொண்டு வெளியே போனதும் இல்லை. அப்ப மொத்தத்தில் விபரமும் இருக்கி, பொதுவும் இருக்கி. வேற வேறையா இருக்கா, ஒரே நிலையில் இருக்கா? ஒரே நிலைதான். ஒரே நிலையில இருக்கிறது தான் அது. இப்ப அகது அனைத்துமா இருக்கிறத அறியணும். இப்ப எப்படி சொல்ற அவஸ்தை அந்த பாட்டை? அகதுன் என்பதன் அர்த்தம் என்ன? அவன் அனைத்துமாய் இருப்பதை அறிவீர். அகதுன் என்பதன் அர்த்தம் என்ன என்று கேட்டா சகி இணைக்கு அதுக்கு அர்த்தத்தை சொல்லி தரவாராக. அகதண்டா அர்த்தம் தெரியுமா? அப்படித்தானே? அகதண்டா அர்த்தம் தெரியுமா? அனைத்துமா இருக்கிறது. எப்படி இருக்கி? பொதுவாகவும் இருக்கி, விபரமாகவும் இருக்கி. அப்ப எங்கும் நிறைந்த ஹக்குங்கிறது என்ன? விவரம். ஏகமாய் இருக்கிற தாத்தண்டா என்ன? பொது. தாத்தும் சிபத்தும் தன்னில் தானாக இருக்கிற நிலை இருக்கே, இது குனியும் குனியை விட்டு குணத்தை இருக்காம குனியும் குணமும் ஏகம் என்று இருக்கி ஏற்றுக்கொள்றதுதான் தௌஹீத். இப்ப கனவு கண்டையா? கனவுல யாராவது ஒரு அனுபவத்தை எடுத்தியா? இல்ல. கனவண்டா என்னது? நினைச்சது. நினைச்சு பார்த்தது. நினைவுல இருக்கிறது வந்ததில்லை. அத உங்களுக்கு தெளிவா பலமுறை உறவாட்டத்தில் விளங்கப்படுத்திருக்கிறேன். சிடியில இருக்கிறது படமா வந்துச்சா, இல்ல சிடியில இருக்கிறத நமக்கு படமா எடுத்து காட்டுறதுக்கு ஒரு கருவி இருந்துச்சான்னு கேட்டிருக்கேன் நான். அப்ப இப்ப நினைவுல இருக்கிறது வெளியாயிச்சா? அந்த நினைவு நினைச்சு பார்த்துச்சா? நினைச்சு பார்த்து. அப்ப நினைவு நினைச்சு பார்க்கிறது தான் கனவு. அப்படி காண்றது என்ன சொல்லவா? கண்காணும் உலகை சென்று உணராதே அற்புலன் போத்து. ரைட். அடுத்தது கரையே இல்லாத ஆசை கடலில் திரையே இல்லாத காட்சிகள். திரையே இல்லாத விஷயத்தடுங்க, விஷயம் அங்க இருக்கு. திரையே இல்லாத காட்சிகள். ஒருமையா பன்மையா? பன்மை. காட்சிகள் நிலையே இல்லாமல் போவதாலே யாவும்மாய்தான் சுளுத்தி நிலையில் மறைவதாலே யாவும்மாய்தான் அந்த இதுக்குள்ள அவர் எடுத்த அனுபவம் எங்க இருக்கு, இவர் எடுத்த அனுபவம் எங்க இருக்கென்று நாம ஒரு விஷயத்தை சிந்திக்கலாமா? அதுக்கு ஒரு தெளிவண்ட தரையா இன்னொரு விஷயம் இருக்கு. காலத்தில் கட்டுண்ட கனவான துனியா உன் கவனத்தை ஈர்ப்பதென. ஏன் அப்படி கவனிக்கும்? ஏன் அந்த கவனத்தை ஈக்குதுண்டா தன்னை அறிய நாடி அறிவுல வெளியானையா, அறிவுல என்னெல்லாம் இருக்கின்ற அறிகிறதுக்கு வெளியானையா? தன்னறிய நாடி தான் வெளியான. அப்ப அதுதானே அறிவு.
ம். அந்த அறிவை விட்டு போட்டோ சரி வெளியாகி இருக்கிறதெல்லாம் என்னென்று அறிய முற்பட்டது மறதியாலையா ஞாபகத்தாலையா? ம். மறந்ததால. மறந்ததால இதெல்லாம் தெரிய வேண்டி வந்து. அப்ப இப்ப நாம விழிச்சுக்கிட்டு இருக்கோமா உறக்கத்தில் இருக்கோமா? தெரிய வேண்டி வந்தா உறக்கத்துல உறக்கத்துல இருக்கோம் இப்ப. அப்ப உறக்கத்துல இருக்கிறவர் கனவு காண்றது இப்படித்தானே காணுவாரு. ஓ. அப்படி காண்ற அந்த கனவை நிஜமண்டு காண்ற அளவுக்கு இந்த கனவு வெளியாகி இருக்கு. தத்துவம் கூட இருக்கு. ஏன் நிலையா நீங்க இருக்கிறத அறிகிறேன்டா நிலையான ஒரு இருப்பு வரணுமா இல்லையா உங்களுக்கு? வந்தா தானே நிலையானவனா இருக்கணுங்கிற இருப்பு நிலை வெளியாகும். இருப்பு நிலை வெளியாகிட்டு இருக்கும், உணரப்பட்டுக்கிட்டு இருக்கும், அறியப்பட்டுக்கிட்டு இருக்கும். இதை காலத்துல கட்டுப்படுத்தி எடுக்க வேணாம். இப்ப நான் சொல்றது இப்ப தெளிவாயிட்டா சஹி? அப்ப காலத்தில் கட்டுண்ட கனவான துனியா உன் கவனத்தை ஈர்ப்பதேனோ என்றா சரியா? புத்தியுள்ள மனிதனுக்கு புவியுலகம் ஆகி. அப்ப அந்த காலத்தில் கட்டுட்டு இருக்கிற அந்த கனவான துனியா என்ன அறிக்கை? யாருக்கு? புத்தியுள்ள மனிதனுக்கு. ஏன் அது கனவு அந்த மாய்கையா இருக்கண்டா தனி பொருள் என்று அந்த கனவுல இருந்த அந்த உடலையும் அவர் மாய்கை என்று காண்றாரா இல்லையா? அப்ப மாய்கை என்றா என்ன? இருக்கிற சாமானா இல்லாத சாமானா? அப்படி ஒன்று இல்லை. அப்ப மலையில இருந்து ஒரு ஆள் குதிச்சையா? இல்ல. அதை தூக்கிட்டு போய் ஒரு ஆள் பாதுகாத்தையா? அப்படி ஒன்று இல்லை. இல்ல ஆரம்ப மாணவர்களுக்கு ஏத்த மாதிரி திரும்ப பேசியானா? நீங்க தெளிவா விளங்கிட்டு போகுது. அப்ப இது அனுபவத்துல நினைவுங்கிற அதுல அனுபவமா இருக்கிற விஷயம் எல்லாம் எழுதி முடிஞ்சு. ரெண்டாவது ரகசியம் விளங்குதா? இப்ப அப்போ ஒரு கட்டம் கட்டமாக வெளியாயிட்டு இருக்கிறத வச்சுதான் நாம என்ன செய்யறோம்? நாம விவரத்துல இருக்கிறதால கட்டுண்ட நிலையில இருக்கும். விவரத்தை பார்க்கிறேன்னா கட்டுண்ட ஒரு நிலையில இருக்கணுமா இல்லையா? ஆனா அப்படி விவரத்தை பார்க்காம நாம ஒவ்வொன்றையும் தனித்தனி ஒரு பொருளா பார்க்கும். இப்ப நினைவுல இருக்கிற பதிவை போய் நீங்க பார்க்கக்குள்ள நீங்க போய் உங்களோட நினைவுல இருக்கிற உதாரணத்துக்கா உங்களுக்கு விளங்குறதுக்கா உங்களோட நினைவுல நிறைய பதிவு இருக்கா இல்லையா? அந்த பதிவை பார்க்கறதுக்கு நீங்களே நினைவுக்கு போறீங்கன்னு வைங்கள. அப்ப நினைவுக்கு போறதுக்கு சரியா நினைவுல இருக்கிற பதிவையெல்லாம் பார்க்க நீங்க நினைவுக்கு போறதுக்கு உங்களுக்கு ஒரு வழி வேணுமா இல்லையா? வேணும். அதுக்கு நீங்க என்ன செய்யறீங்கன்னா உங்களோட நினைவுல நீங்க நான் என்று சொல்லி உங்களையும் ஒரு பதிவை வச்சிருக்கிறீங்களா இல்லையா? அந்த பதிவை எடுக்கிறீங்க. சரியா? அந்த பதிவை நீங்க எடுத்த உடனே அந்த பதிவு என்ன செய்து? இப்ப நீங்க உயிர் உள்ள ஒரு ஆளா இல்லையா? அப்ப நீங்க அந்த பதிவை எடுத்த உடனே அந்த பதிவும் என்ன ஆகும்? உயிருள்ளதா.
உயிர் உள்ள ஒரு பொருளா மாறாதா? மாறும் என்று சொல்றவங்களுக்கு விளங்குறதுக்காக. அப்போ உயிருள்ள பொருள் அது உயிருள்ள பொருளா இருக்கக்குள்ள உங்களோட நினைவுல இருக்கிற எல்லாம் உயிரற்ற பொருளாவா இருக்கும்? அந்த நினைவுங்கிறதே உங்களோட உயிர் தானே, இல்லையா? உயிர்லானே இருக்கி. அப்ப அதுல இருக்கிற எல்லாமே உங்களுக்கு தெரிய வேண்டி வரக்குள்ள எப்படி தெரிய வேண்டி வரணுமெண்டா, நினைவுல இருக்கிற பதிவாக தெரிய வேண்டி வரணுமா, நினைவுல இருக்கிற தனித்தனி கட்டுண்ட பொருளாக தெரிய வேண்டி வரணுமா? பதிவா தான் தெரிய வேண்டி வரணும். அப்படி தெரிய வேண்டி வந்துட்டா அந்த நினைவுக்குரியவன் அந்த அவன் நினைவை பார்க்கிறதாக இல்லாட்டி அவன் நினைவை நினைக்கிறதாக அமையாதா? அந்த நிலை அப்படித்தாமே. அப்ப நீங்க ஒரு நேரத்துல ஒன்றை நினைச்சு பார்க்கிறது ஒரு கட்டுண்ட நிலையில இருக்கிறதால, இல்லையா? இந்த ஒரு உதாரணமும் இப்படி ஒரு அத்தாட்சியும் உங்களுக்கிட்ட ஏற்பட்டிருக்கு. என்னத்துக்கு? நினைவுல போய் சிந்திச்சு இந்த ஹக்க விளங்கி கொள்றதுக்கு, இல்லையா? விளங்கி கொண்டா ஏக வியாபகம் இந்த அத்தனையும் உலகம் நீண்டது ஒரு கனவு, அதன் இருப்பிடம் இருதய நினைவென்று ஒஸ்தாது சென்ற அந்த இருதய நினைவுல இது அத்தனையும் ஏக வியாபகமா பதிவா சொல்லா பெயரா கருத்தா நிறமா தோற்றமா இருக்காதா? இருக்குந்தானே? அப்படிதான். அப்ப இப்ப யாரு புதுசா அனுபவத்தை பெறா இந்த உலகத்துல? அதுக்கு ஆதாரமா என்ன பாட்டு இருக்கு? ஒசாயிர பாட்டு இருக்கு, நிறைய இருக்கு. நீ ஏது நான் ஏது இல்ல இல்ல நிலையான நீ என்று ஆனால் பேரண்டம் யாவும் நீ என்று ஆனால் பெரியோனின் அலைபாணி பேரருள் பெற்றாய். பேரருள் பெற்றாய். அப்படியும் ஒரு பாட்டு இருக்கு. இதே அர்த்தத்துல இன்னும் நிறைய பாட்டுகள் இருக்கு. இது இப்ப ஒஸ்தாது இந்த சொல்ற இந்த இடத்தை தான். அப்ப இப்ப நாயண்டு தெரிகிறதா, நாயண்டு தெரிஞ்சது உணர்ந்ததா? நாயண்டு தெரிஞ்சது உணர்ந்தது. அப்ப நாயண்டு தெரிகிறதும் நாயண்டு அதுக்கு ஒரு பேரு வச்சதும் எதால ஏற்பட்டது? மறுச்சியால. அப்ப அத ஹக்கண்டு உணராது என்று சொல்றாங்க, சரிதானே? நாம அதைத்தானே ஹக்கண்டு உணர்றோம். இப்ப அதைத்தானே ஹக்கண்டு நினைக்கும். அது ஹக்கை கொண்டு படைக்கப்படவில்லை. நான் சொல்றது தெளிவா விளங்கிக்கொண்டு, நான் அந்த தெரிகிறத சொல்லல. அப்ப இப்ப மரமண்டு தெரிகிறது நமக்கு விதையில இருந்து துளிர் வந்து, துளிரிலிருந்து இலை வந்து, இலையில இருந்து காம்பு வந்து, காம்புல இருந்து கனி வந்து, பூ வந்து, பூவுல இருந்து கனி வந்து, கனியில இருந்து காய் வந்து, காயில இருந்து பழம் வரும் வரைக்கும். உதாரணத்துக்கு இது அவ்வளவும் கட்டங்கட்டமா தெரியுதா இல்லையா? கட்டங்கட்டமா தெரியுது. இப்படி தெரிகிறது. இது எங்க தெரியுது? கனவுல. கனவுல இப்படி தெரிகிறது. நினைவுல எப்படி இருக்கு? மொத்தமா இருக்கு. விதை இருக்கிற ஐனைக்கே பழமும் இருக்கா இல்லையா? இருக்கு. துளிரும் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப மொத்தத்துல அந்த மரம் மொத்தமாவே இருக்கிற இருப்பு நிலைதான் நினைவுங்கிறது, இந்த காண்போனுங்கிறது.
இப்ப அனுபவம்ங்கிறது யார் யார் என்ன அனுபவத்தை பெற்றிருந்தாலும் அந்த அனுபவத்துக்கு உரியவன் அவன்தான். அப்ப கட்டங்கட்டமா தெரியறத வச்சுதான் நாம என்ன செய்யறோம், கட்டுண்ட நிலையில இருக்கிறதால இப்ப இந்த இது இந்த அனுபவம் யாரு, இந்த அனுபவம் யாரு, இந்த அனுபவம் யாரு, மொத்தத்தில பெரியோனின் திருவசனம் பெரியோர்கள் அனுபூதி. அந்த அனுபூதி என்கிறது அனுபவம் மொத்தமும். அந்த அனுபூதி தான் அனுபவமாக இருக்கு. அதை எப்படி உஸ்தாது விளங்கப்படுத்துறாங்க? ஆதி அந்தம் அற்ற உன்னை அறிந்து கொள்ள மாட்டாய். ஆத்துமாவின் அனுபூதிக்கு ஆதி அந்தம் களிமா. இந்த ஈனைக்கு சொல்ற இந்த களிமா என்ன பாசையில வெளிப்பட்ட களிமாண்டு எடுக்கலாம். இந்த அனுபூதியை தாரு, இது ஆதி அந்தம், ஆத்துமாவின் அனுபூதிக்கு ஆதி அந்தம் களிமாவை. இந்த களிமாங்கிறது தானே இப்ப அனுபவம். இதை என்ன பாசையில் எடுக்கலாம்? பரிசுத்தமானது. இன்னும் தெரிகிறதெல்லாம் உங்களுக்கு பாச தெரியுதா, பொருள் தெரியுதா? அந்த சொல் தெரியுது. இன்னும் தெரிகிற எல்லாம் அந்த சொல் தான். அப்ப குன் என்ற சொல் கொண்டு குவளையமானதை குறைவின்றி உணர்வாய். எப்படி அறிவாயா உணர்வாயா? உணர்வாய். அப்ப அந்த சொல்ல அவன் உணர்ந்திருக்கிறான். அது கட்டுண்ட நிலையா இருக்கா? காலத்தில இடத்தில கட்டுண்டதாது இல்ல. அந்த சொல் நம்முடைய எந்த பாஷையிலேயாவது அந்த சொல்ல சொல்லலாமா? இல்ல. அப்ப இன்னொரு இடத்துல எப்படி சொல்றாங்க? குர்ஆன்ங்கிறது சொல் விளக்கம், சொல்லுல விளங்கப்படுத்திருக்கு. அந்த விளங்கப்படுத்தினது சொல்லுல நமக்கு விளங்கப்படுத்தினது என்ன இருக்கி? குவளையம் எல்லாம் செயல் விளக்கமா இருக்கு. அப்ப இப்ப இந்த காண்போன் என்கிற இடிப்பு நிலை, கரு என்கிற நிலையும் இருக்க, இன்னைக்கு உருவங்கிற நிலையும் இருக்கு. அந்த கண்ட உருவங்கிற நிலையும் இருக்கு. இப்ப சிந்தனைக்காத்தாரன் இதுல திரும்ப கேள்வியல் கேட்டுறவானா சிந்திங்க. உண்மையின் உருவம் உண்மையாய் நீயே என்று சொல்றாங்க. இந்த உண்மையின் உருவம் உண்மையாய் நீயே என்று சொல்ற அந்த உருவம் இருக்கே, சஹி விளங்குதா? அந்த உருவம் ஆண் உருவமா பெண் உருவமா? அது ரெண்டும் இல்லை. அப்படி ஒரு உருவத்தை எப்படி உணர்ந்திடில் திரை இல்லை என்று சொல்றாரு. இப்ப நான் ஆண் என்று சொல்லித்தானே ஒரு உருவத்தை உணர்ந்துட்டு இருக்கேன். அப்ப ஒரு பெண் என்ன செய்யறாவ, பெண் என்று தான் அந்த உருவத்தை உணர்ந்துட்டு இருக்கா. இப்ப உண்மை என்கிற அது ஆனா பெண்ணா? அந்த உண்மையின் உருவம் ஆணா இருக்கும் பெண்ணா இருக்கும் என்று எடுக்கலாமா? எடுத்தா தான் அந்த உருவம் நமக்கு தெரியுது. உஸ்தாது என்ன சொல்ற? உண்மையின் உருவம் உண்மையாய் நீயே உணர்ந்திடில் திரை இல்லை உணர்வாயே என்று கேட்காத என்று சொல்றாள். அப்ப அந்த உருவம், அந்த உணர வேண்டிய உருவம் எது? ஆண் என்று உணர்றதா, பெண் என்று உணர்றதா, இல்ல ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை என்று உணர்றதா? அப்ப ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை என்று உணர்றதுன்னா அந்த உருவம் எப்படி இருக்கு?
அதை உணர்ந்துட்டா திரை இல்லையா இப்ப? அப்ப ஈனைக்கு திரையா இருக்கிறது என்ன? ஆணண்டு பெண்ணண்டு உணர்றது தான் திரையா இருக்கு. அப்ப இது ஒரு நுட்பம், இது உங்களுக்கு சிந்தனைக்காகத்தான். அங்கால எப்படி சொல்றாங்க? உண்மையின் உருவம் உண்மையாய் நீ உணர்ந்திடில் இறையில்லை உணர்வாயே. உத்தமர் உணர்ந்தியே உத்தமரண்டா உணர்ந்தவர் உணர்த்திய சத்திய களிமாவின் உண்மையை உணர்ந்திடில் தடை இல்லை. அங்கால உறுதியா ஹக்கில் நிலைப்பாயண்டா ஹக்குல நிலைச்சிட்டு இருப்பா. ஹக்குல் யகீனுக்கு வந்திருப்பா. ஹக்குல நிலைக்கிறவர் ஹக்குல் யகீனுக்கு வராம நிலைக்கலாமா? அப்ப ஹக்குல் யகீனுக்கு வந்ததான் இந்த உண்மையின் உருவத்தை உணர்ற நிலை வரும். அப்படி உணரக்குள்ள அவரு அந்த உருவத்தை ஆணண்டும் பெண்ணண்டும் உணர்ந்தாரண்டா திரை இருக்குமா? திரை இல்லாம இருக்குமா? அப்ப திரை நீங்குமங்க, அது திரை இல்லைங்க. அப்ப அது எந்த உருவம்? அது காண்போன் கண்டு கொண்டிருக்கிற உருவம். அது கனவினில் கண்ட பொருள் அதுதான். அது காண்போனுக்குத்தான் தெரியும். ஏன்? அவனுக்கு தான் அந்த அனுபவம் இருக்கு. அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டவங்க யாரு? வகுமு மறுச்சி வகும் சபல புத்தியில கிடக்கிறவனா இல்ல, அவனுக்கிட்ட தான் கற்பனையா இருக்கே கடவுள். அதுதானே கருத்தில இருக்கேன்னு. அவன் கரை சேராதவன். ஏன் கரை சேரவே இல்லை? சேரவே இயலதவன். ஏன் கரை சேர்ற வழிய பிராண நிரம்பை விட சமீபமா வச்சுக்கிட்டு கற்பனை பண்ண எப்படி சேர்வேன்? நல்ல தெளிவான பேச்சு சகி நீங்க பேசின அந்த பேச்சு. உறவாட்டத்துக்கு வர ஒவ்வொருத்தரும் பேசணும். அந்த அளவுக்கு அந்த கல்பு துறக்கணும். கண்டிப்பா துறக்கும். பேசுங்க, பயப்பட வேணாம். இப்ப தெளிவாயிட்டா? இப்ப அந்த உருவத்துல வந்து நிக்கி, அதுதான் அது சிந்தனைக்கு தான் தெரியும். அதை எப்படி நான் சொல்றேன்? அந்த உணர்ந்த உருவத்தை எப்படி நான், அதுக்கு ஒரு சொல் இல்லையே. அல்லாஹ் தன்னை நான் என்று உணர்ந்த நிலை. அவன் தன்னை ஆண் என்று நான் என்று உணர்ந்திருப்பானா? பெண் என்று தன்னை நான் என்று உணர்ந்திருப்பானா? அப்ப அவன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை என்று செல்லுது. புறப்படவும் இல்லை பிறக்கவும் இல்லை பிறப்படவும் இல்லை. ஒப்பு உவமை இல்லை என்று சொன்னா அந்த உண்மையின் உருவத்தை எப்படி உணர்ற? அது உணர வேண்டிய ஒன்று. உணரலாம். அதை உணர்ந்தவருக்குத்தான் தெரியும். அதுதான் தலைவாசல். அந்த இடத்தை உணர்த்தி தாரதுதான் உறவாட்டத்தின் முழு நோக்கம். அதுக்கு பிறகு உங்களுக்கு உணர்த்தி தாரத்துக்கோ, உங்களுக்கு சொல்லி தாரத்துக்கோ, உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கோ ஒரு விஷயமும் இல்லை. உங்களோட ஹாலில் நீங்க போகலாம். மரம் ஒன்றியாய்த்தான் ஏகணும். அப்ப கனவினில் கண்ட பொருள் அந்த பொருள் தான். அதுதான் உண்மை பொருள். அத ஆனா இருக்கிற உங்களை நான் என்னத்தான் உணர்ந்து என்று எடுத்தீங்கன்னா உணரல. நீங்க பெண்ணா இருக்கிற நீங்க என்னத்தான் உணர்ந்து என்று எடுத்தீங்கன்னா உணரல. நீங்க காண்போன் கண்டதை எடுங்க. அவன் எப்படி கண்டிருப்பான்? அதை
அவன்ட காணுதலில் எப்படி அது தெரிஞ்சிருக்கும்? கட்டம் கட்டமா தெரிஞ்சிருக்குமா, மொத்தமா தெரிஞ்சிருக்குமா? அவன் மொத்தமா கண்டானா? ஏண்டா கருவுல இருக்கிறதா காண்றேன்டா கட்டம் கட்டமா காணலாம். ஏற்கனவே உறவாட்டத்தில் தந்தத்தை விட இப்ப அதுக்கு மேல ஒரு படி ஒரு நுட்பத்தை தாரன். இப்ப இன்னும் கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு ஏன் டக்குன்னு பிடிபடாது. இது நீங்க முராக்கபா செய்து சிந்தனை செஞ்சு கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு தியானத்துக்கு போய் நுட்பத்தை எடுக்காத வரைக்கும் அடுத்தடுத்த கட்டம் தரையல. அந்த பக்குவத்துக்கும் கல்பு வரல. அப்போ படிப்படியத்தான தரலாம். இதுக்கு அங்காலையும் தரலாம். வந்தீங்களா? அப்ப அந்த உருவத்தை தியானம் மூலமா முராக்கபா செஞ்சுதான் பிடிக்கலாம். என்ன தன்னிலையில உணர வேண்டிய உண்டு. அதுதான் அந்த அந்த பாட்டிரிக்கை சகி இறை தோற்றம் புரியாதப்பா. அதுக்கு முன்பந்தி என்ன? இருளென்ற வகுமிலே வாழ்கின்ற மூடன். அது முன்னுக்கெடுங்க. இருளென்ற வகுமிலே என்றா அறியாத நிலைதான் வகுமங்கிறது. அறியலாத எது அறியல? தன்னை இன்னும் அறியல. தன்னை நான் என்று உணர்ந்த அந்த நிலையை அறியல. இன்னும் அறியாத வரைக்கும் அவன் எங்க இருக்கான்டா, நான் ஆண் என்று இருப்பான், இல்லாட்டி நான் பெண் என்று இருப்பாங்க. இவங்க எங்க இருக்காங்க? இப்படி இருக்கிறவங்க வகுமிலே. சரியா? அங்கால உஸ்தாத் என்ன சொல்றாங்க? வாழ்கின்ற மூடன். மூடன் என்று சொல்றாங்க. இப்படி வாழுறவன் மூடன். அவனுக்கு இறை தோற்றம் புரியாதப்பா. அந்த இறை தோற்றம் தான் நான் சொல்றது. அது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. அதே டைம்ல அது ஆணாவும் இருக்கு பெண்ணாவும் இருக்குங்கிறத நாளைக்கு எடுப்போம் உறவாட்டத்துக்கு. அப்ப இதோட நிப்பா.